நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் கருணையின் கரங்கள் என்ற இந்த டிவி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலும் ஜெபத்தோடு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக நான் ஜெபத்தோடு நிற்கிறேன். நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேவ வார்த்தையை ஜெபத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமங்களின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் உம்முடைய மெல்லிய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த புஸ்தகத்தில் அடங்கியிருக்கிற தேவ வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி எங்களை தைரியப்படுத்தும். சுயம் வெளிப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை குறித்து இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தேவ வார்த்தையை கொண்டு வர தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு நிற்கிறேன். யாக்கோபினுடைய புதல்வர்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷனாகும் இந்த யாக்கோபு. யாக்கோபுக்கு தேவன் இயற்கையாகவே சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கும் தன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு போகிறார் என்பதை தன் தகப்பனோடும் தன் சகோதரனோடும் பல நேரங்களிலே சொல்லிய விவரங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. எல்லாரும் என்னை வணங்கி நிற்கிற ஒரு காலம் வரும் என்று இந்த யோசேப்பு சொன்னது நமக்கெல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த நல்ல நாளிலே யோசேப்பை போல தரிசனம் உள்ளவர்களாய், யோசேப்பை போல எதிர்காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார் என்கிற எந்த மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த மனிதனை நிச்சயம் அவனுடைய மன விருப்பத்தின் படியெல்லாம் கர்த்தர் செய்வார். யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாற்றை கவனிக்கும் பொழுது, யோசேப்பு என்கிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு தேவன் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற மறைப்பொருளை குடும்பத்தாரோடு ஷேர் பண்ணின பொழுது, குடும்பம் கூட பிறந்த சகோதரர்கள் அவனை பகைக்க தொடங்கினார்கள். அப்படியாக தேவனுடைய சமூகத்திலே களங்கமில்லாத, வைராக்கியமில்லாத, ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு யோசேப்பை இந்த இடத்திலே பார்க்கிறோம். யாக்கோபு ஒரு நாள் தன் மகனாகிய யோசேப்பை அழைத்து, சகோதரர்கள் தங்கள் பணிகளாக சென்றிருக்கிறார்கள், வர கால தாமதம் ஏற்படும், அவர்களை விசாரித்து வரும்படிக்கு இந்த யாக்கோபு யோசேப்பை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி யோசேப்பு தன் சகோதரர்களை நலம் விசாரிக்க போக வழியிலே தூரமே வைத்து இந்த சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்வதற்கு, இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் எத்தனம் பண்ணினார்கள். களங்கமில்லாத, இன்னசென்டான, எதுவும் அறியாத
யோசேப்பு தன் சகோதரர்களை பார்க்க போகிறான். அங்கு சகோதரர்கள் இவனை கொலை செய்வதற்கு எத்தனம் பண்ணுகிறார்கள். அப்படி இந்த தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றிலே யோசேப்பை கொண்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு சகோதரன் பரிந்து பேசுகிறான், இவனை கொலை செய்து விடக்கூடாது. காயினுடைய அனுபவம், காயினுடைய இரத்தம், அது அடுத்த சந்ததிகளாய் வருகிற இந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கும் கொலை செய்வதற்கு மனுஷன் சின்ன ஒரு வைராக்கியத்திற்காக கொலை செய்கிற அனுபவம் இந்த காலங்களில் நம்மால் காண முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, எகிப்தியர் அந்த வழியே வரும் பொழுது 20 காசுக்காக இந்த யோசேப்பை அவர்கள் விற்று போட்டார்கள். இப்பொழுது யோசேப்பை காணவில்லை என்று தன் தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் கேட்ட பொழுது யோசேப்பினுடைய சகோதரர்கள் தன் தகப்பனிடத்தில் ஒரு பொய்யை பரப்பினார்கள். என்ன பொய் தெரியுமா? அப்பா, எங்களை சகோதரன் பார்க்க வந்தது உண்மை, ஆனால் அவர் வந்த வழியிலே துஷ்ட மிருகங்கள் அவனை தின்று விட்டது, அவனுடைய வஸ்திரத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று யோசேப்பினுடைய சகோதரர்கள் யாக்கோபினிடத்தில் பொய் பரப்பினார்கள். இந்த நல்ல நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒருவேளை பல இடங்களில் யோசேப்பை போல உண்மையுள்ளவனாய் நடந்து, தேவனுக்கு பிரியமானவனாய் நடந்து, தேவ சமூகத்தில் சிலருடைய பொய் பரப்புதலின் நிமித்தமாக பல உறவுகளை நாம் இழந்தோம், பல கம்யூனிகேஷனை நாம் இழந்தோம், பல நெருங்கி இருந்த உறவுகள் நம்மை விட்டு ஓடி போனது. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து, என்ன பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, யோசேப்பின் சகோதரரை போல நீ பொய் பரப்பாதபடிக்கு இந்த ஆண்டில் உன் நாவை காத்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இந்த யோசேப்பை வைத்து நமக்கு படிப்பிக்கிறார். அப்படி யோசேப்பு எகிப்தில 20 காசுக்காக விற்று போடப்பட்டவன். இப்போ அவன் போத்திப்பருடைய வீட்டிலே இவனுடைய உண்மையை கண்டு, இவனை தேவன் எதிர்காலத்தில் ஒரு பெரிய பதவிக்குள்ளே அமர்த்த போகிறார் என்பதனுடைய அடையாளமாக போத்திப்பருடைய வீட்டில் விசாரிப்புக்காரனாக அந்த வீட்டினுடைய சகல சாவிகள் அவன் கையிலே வந்தது. ஆனால் மறுபடி இந்த சகோதரர்களை போல, யோசேப்பினுடைய சகோதரர்களை போல போத்திப்பருடைய மனைவி ஒரு பொய் பிரச்சாரம் நடத்தினாள். என்ன பொய் தெரியுமா? யோசேப்பினுடைய வஸ்திரம் என் கையில் இருக்கிறது, யோசேப்பை என் கணவனாகிய போத்திப்பர் விசாரிக்க வைத்தார், ஆனால் அவன் என்னை தவறாக வழி நடத்துவதற்கு முயற்சித்த பொழுது அவன் வஸ்திரத்தை நான் பிடித்துக் கொண்டேன். ஒரு இடத்துல பொய் பிரச்சாரம், தகப்பனிடத்தில் போய் சொன்னார்கள் யோசேப்பு மரித்து போய்விட்டான். இரண்டாவது பொய் பிரச்சாரம், இந்த அருமையான போத்திப்பருடைய மனைவி, இந்த மனுஷன், இந்த எபிரேயன் என்னை தவறுதலாக வழி நடத்துவதற்கு முயற்சித்தான், நான் அவன் வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டேன். உண்மையாகவே பாவம் செய்வதற்கு போத்திப்பருடைய மனைவி முற்பட்ட பொழுது அந்த பாவத்திலிருந்து ஓடி அவன் தன் வஸ்திரத்தை விட்டு போனதுதான் உண்மை. பொய் பிரச்சாரம் என்ன நடந்தது தெரியுமா? விசாரிப்புக்காரன் இப்படி செய்து விட்டான் என்று போத்திப்பரிடத்தில் சொல்ல, போத்திப்பர் இவனை சிறையில் அடைத்தான். இப்போ யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். சகோதரர்களை விசாரிக்க போனவன் விட்டு போடப்பட்டவன். போத்திப்பருடைய குடும்பத்தில் ஒரு பொய் பிரச்சாரத்தின் நிமித்தமாக
இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டான். சிறைச்சாலை என்பது ஒரு சுதந்திரம் இழக்கக்கூடியது, ஒரு டிப்ரெஷன் வருகிற அனுபவம், ஒரு தனிமையின் அனுபவம். இந்த நாளில் சுதந்திரமா எங்கு போக முடியாது. ஆனால் யோசேப்பினுடைய வரலாறு நம்மை படிப்பிக்கிறது. யோசேப்போ தேவ சமூகத்தில் தான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும், தான் பெற்றுக்கொண்ட உண்மையும், தான் பெற்றுக்கொண்ட தரிசனத்தையும் விடாமல் தேவனுடைய சமூகத்தில் யோசேப்பு இருந்ததாக வேதத்தின் நிதர்சனமான ஒரு உண்மையான சரித்திரம் என்பதை சபையே, விசுவாச குடும்பமே, இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க மறந்து விடக்கூடாது. காலங்கள் உருண்டோடினது. ஒருவன் தன்னுடைய சொப்பனத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி சொல்லியும் அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை கேட்டு ரசித்து ருசித்து அதை அனுபவித்தவன் சொப்பனக்காரனை மறந்து போய்விட்டான். ஆனால் ஒரு நாள் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தினுடைய வியாக்கியானத்தை, தெளிவை, விளக்கத்தை அங்கிருக்கிற மந்திரவாதிகளோடு, பலரோடு, இந்த ஜோசிய பார்க்கிறவர்களோடு கூப்பிட்டு விசாரித்தான். நான் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேனே, இந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் என்ன என்று கேட்ட பொழுது ஒருவரும் அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை யாரும் சொல்லவில்லை. அப்படியாக யோசேப்பை இந்த இடத்திலே ராஜா அழைக்கிறார். அவரிடத்தில் கேட்கிறார், நீ சொப்பனத்தை எல்லாம் வியாக்கியானம் பண்ணி அதை விவரித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவாய் என்று அறிந்தேன், உண்மைதானா என்று கேட்ட பொழுது யோசேப்பு அந்த இடத்துல சொல்லுகிறான், இது என்னால் சாத்தியம் அல்ல, இது கர்த்தரால் ஆகும். அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன சொப்பனம்? தேசத்தில் 7 ஆண்டு காலங்கள் பஞ்சம் வரப்போகிறது. 7 ஆண்டுகள் தேசம் செழிப்பாக போகிறது. ஆதனால் ராஜாவே, நீர் வாழ்க, உம்முடைய தேசத்துல ஒரு பஞ்சத்துக்கு வருவதற்கு முன்பதாக நீர் செழிப்பான மழையுள்ள காலங்களில் நீர் உம்முடைய தேசத்துல உன்னுடைய நிலங்களை, ஜனங்களை கொண்டு விவசாயம் பண்ணு. நீ விவசாயம் பண்ணினால் உன் தேசம் காக்கப்படும். இல்லாவிட்டால் இந்த நாட்களிலே ஒரு பஞ்சத்தை எதிர்நோக்க போகிறாய் என்று சொன்ன பொழுது ராஜா தலை வணங்கி அதை கேட்டுக்கொண்டார். அதன் நிமித்தம் ராஜ்யத்தில் விவசாயங்களுக்காக முடுக்கிவிடப்பட்டது. விவசாயங்கள் வளர்ந்தது. யோசேப்பு எபிரேயன், யோசேப்பு இஸ்ரவேலன், யோசேப்பு கானானை சார்ந்தவன். இந்த யோசேப்பு தன் தேசத்தில் யாக்கோபோடு கூட இருந்தால் இந்த வெளிப்பாடு இஸ்ரவேலுக்கு வர வேண்டியது. இந்த வெளிப்பாடு எகிப்துக்கு போனது. ஊரெல்லாம் பஞ்சம், ஊரெல்லாம் பஞ்சம். அப்படி இருக்கிற காலத்தில் யோசேப்பினுடைய சகோதரர்களாகிய, யாக்கோபினுடைய பிள்ளைகளாகிய இவர்கள் தானியம் கொள்வதற்காக எகிப்துக்கு வந்து சேர்ந்த இடமாகும் இந்த யோசேப்பினுடைய கூடாரம். யோசேப்பை ஆண்டவர் அந்த தேசத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாரு, கனம் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. எகிப்துல ஆக மொத்தம் 2 ரதங்கள் உண்டு. அதில் முதல் ரதம் ராஜாவுக்கு, 2வது ரதம் இந்த யோசேப்புக்கு. யோசேப்பு ஒரே பார்வையில் என்னை விட்டு போட்ட என் சகோதரர்கள், என்னை தண்ணி இல்லாத கிணத்தில் தூக்கி போட்ட எரிந்தவர்கள் இவர்கள் என்று அவன் புரிந்து கொண்டான். தரிசனம் காண்கிறவன் தவறு செய்கிறவனை, பாவம் செய்கிறவனை அவன் நன்றாக அறிந்து கொள்ளுவான். ஆனால் தரிசனம் இல்லாதவனுக்கு வெளிப்பாடு வராது என்பதை இந்த அருமையான நாளிலே
உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். தன் சகோதரர்கள் என்று அறிந்து அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த யோசேப்பு சத்தமிட்டு அழுதான். இந்த சத்தமிட்ட அழுகையை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். அப்பதான் உண்மை தெரிஞ்சிச்சு, இவன் ஒரு நீதிமான், இவன் ஒரு பரிசுத்தவான், இவன் தேவனுடைய சமூகத்திலே தரிசனத்தை வெளிப்படுத்துகிறவன், சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறவன் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். யாக்கோபு தன் பிள்ளை மரித்து போனான் என்று அவன் ஏங்கி ஏங்கி தன் மரணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, யாக்கோபினுடைய மகனாகிய யோசேப்பு மரிக்கவில்லை என்பதை யோசேப்பு தேவ சமூகத்தில் இதை வெளிப்படுத்துவதற்காக, தன் தகப்பன் இதை அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான தேவ பக்தனாகிய இந்த யாக்கோபினிடத்தில் இந்த செய்தி போக வேண்டும் என்று அவன் அழுதது மாத்திரமல்ல, அவன் கேட்கிறான், உன் தகப்பனாகிய யாக்கோபு உயிரோடு தான் இருக்கிறாரா அல்லது மரித்து போயிட்டாரா என்று கேட்டதற்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த இடத்துல பகை போக்குகிற ஒரு யோசேப்பு அல்ல, அவர்களை நல்ல விசாரிக்கிறான், அவர்களுக்கு வேண்டிய தானியங்கள் எல்லாம் கொடுக்கிறான். அவன் ஒரு காரியம் சொல்லுகிறான், நீங்க இதை செய்யல, இது கர்த்தருடைய ப்ரீ பிளான் என்பதை யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சொல்லுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னை இவ்விடத்தில் விட்டு போட்டதுனால நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணியம் செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னாக அனுப்பி இருக்கிறார். நீங்க பஞ்சத்தில் செத்து விடக்கூடாது, பசியில செத்து விடக்கூடாது. தேவன் அதை முன்னமே அறிந்து என்னை இந்த தேசத்தில் கொண்டு வந்தார். தேசத்தில் இப்பொழுது நான் 2வது மனுஷனாய் உறுத்தப்பட்டிருக்கிறேன். தேசத்தில் 2 வருஷம் பஞ்சத்துல ராஜ்யம் இருக்கிற, இன்னும் 5 வருஷம் ஓடும். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பூமியிலே உங்கள் வம்சங்கள் ஒளியாதிருக்கும்படிக்கு, உங்களை ஆதரிப்பதற்காக, உங்களை தேவ சமூகத்தில் உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை முன்னமே இந்த எகிப்துக்கு அனுப்பி இருக்கிறார் பிள்ளைகளே. அதனால உங்களுக்கு இந்த தேசத்துல உங்களை நான் உயர்த்த ஆசைப்படுகிறேன். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்தில் அனுப்பினார், என்னை பார்வோனுக்கு தகப்பனாக. பாருங்க, தேவன் எவ்வளவு ஒருவனை உயர்த்துகிறார். பார்வோனுக்கு என்னை அவனுக்கு தகப்பனாக, அவர் குடும்பத்து அனைத்துக்கும் கர்த்தனாக, எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அதிபதியாக என்னை ஆண்டவர் இந்த இடத்துல உயர்த்தி இருக்கிறார். வீடு கட்டுகிறவர்கள் தள்ளின கல் அது மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது தேவனாலே ஆயிற்று. இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கவனிக்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் யோசேப்பை போல தரிசனம் உள்ளவர்களாய், நீங்கள் யோசேப்பை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீங்கள் உங்கள் நடக்கையிலே உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், யோசேப்பை தேவன் உயர்த்தி எகிப்தில 2வது நபராக உயர்த்தி கனப்படுத்தினது உண்மை என்றால், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை கனம் பண்ணுவார். நீங்கள் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் வெளியிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் மாப்பை செய்கிற தொட்டியும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்படும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுவாய், நீ அநேகருக்கு வரப்போகிற ஆபத்துக்களை வெளிப்படுத்துவாய், பல ரகசியங்களை வெளிப்படுத்துவாய். உன் நிமித்தமாக உன் குடும்பம் தலை தோங்கி ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்கிறார். ஆனபடியால் சகோதரர்களை பகை தீர்க்காத, சகோதரர்களை தள்ளி சொல்லாத, சகோதரர்களை மார்போடு சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு யோசேப்பை இந்த வேத பகுதியிலே காண்கிறோம். சகோதரனிடத்தில் பேசாம, சகோதரனிடத்தில் வைராக்கியம் காட்டுகிற, சகோதரனை ஒரு பகையாளியாய் காண்கிற, சகோதரனை கொலை செய்ய முற்படுகிற, சகோதரா
சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ யோசேப்பை ஒரு ரோல் மாடலாய் எடுத்துக்கொண்டாய் என்றால் உன் நிலைமைக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு உயர்வையும் மேன்மையும் கட்டளையிடுவார். நல்ல ஒரு மாதிரி உள்ள யோசேப்பினுடைய நல்ல சுபாவத்தை எடுத்துக்கொண்டு தேவனுக்காய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான சாட்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று மனமாற நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டோம் அப்பா. யாக்கோபனுடைய நல்ல குணாதிசயங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே அந்த தகப்பன் மாதிரிகையாய் இருந்தார். அவருக்கு பிறந்த இந்த யோசேப்பு நல்ல மாதிரியுள்ள நல்ல மனுஷனாக வாழ்ந்து தன்னுடைய யாக்கோபு என்னும் தகப்பனுக்கு ஒரு ரோல் மாடலாக மாற்றப்படுவதற்கு யோசேப்பை நீ தகுதிப்படுத்தினதற்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி வளர்ந்து பெருக, விசுவாசத்தில் வளர ஆவியானவர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் இதே நாளில் தேவ வார்த்தை கேட்பதற்கு உங்களை அழைக்கிறேன். உங்களுடைய விலை உயர்ந்த உங்களுடைய அபிப்பிராயங்களை ஸ்கிரீனில் காண்கிற என்னுடைய தொலைபேசியோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ.